ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்க பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் ஒரு ஏர் ட்ராப் ஒன்று லைவில் இருக்குது. அந்த ஏர் ட்ராப் நேம் பார்த்தீங்கன்னாக்கா ZK லிங்க் நோவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பைனான்ஸ் அப்ளிகேஷனில் ஸ்பாட் வாலெட்டில் எவ்வளோ ஈடிஹெச் வந்து வச்சுட்ருக்கேனாக்கா ஒரு $13 ஒருத்தர் ஈடிஹெச் வந்து நான் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோசரம். இந்த டாஸ்கோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா ZK லிங்க் நோவா. ஓகேங்களா, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் இருக்குது. ஓகேங்களா, வெப்3 வாலெட் யார்கிட்ட இல்லைனாக்கா யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து வெப்3 வாலெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நானே கூட வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய இதில் போய்ட்டு பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட் வாலெட்டில் இருக்கிற ஈடிஹெச்சை நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன், வெப்3 வாலெட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்படியே லைனில் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மேலே பாருங்கள் வெப்3 இருக்குது. அந்த வெப்3 வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ என்னுடைய வெப்3 வாலெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து டோட்டலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 டாஸ்க் இருக்குது. இந்த 5 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா, இப்போ வந்து எதனா ஒரு டோக்கன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்3 வாலெட்டில் எதனா ஒரு டோக்கன் உங்களுக்கு என்ன டோக்கன் காட்டுதோ அந்த டோக்கனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இப்படி தான் வரும். கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு பட்டன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தோடனே வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நோ டைம் கொடுக்குற இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து எதனா ஒரு டோக்கன் வந்து காட்டும். அந்த டோக்கனுக்கு எந்த டோக்கனாக டச் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நான் பைனான்ஸ் டோக்கன் வந்து டச் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த பைனான்ஸ் டோக்கனை டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த பைனான்ஸ் டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கொண்டு போகும். உள்ளே கொண்டு போனோடனே சென்ட் ரிசீவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து பிஎன்பியில் இருக்குது. ஓகேங்களா, அந்த பிஎன்பி வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே உங்களுக்கு வந்து ஈடிஹெச் இருக்குது. அந்த ஈடிஹெச் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த ஈடிஹெச்சை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெட்வொர்க் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இருக்குது. அதை வந்து ஆர்பிட்டம் 1 நெட்வொர்க்கை மாற்றுங்க. ஓகேங்களா, ஆர்பிட்டம் 1 நெட்வொர்க்கை மாற்றிட்டு கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது கீழே வந்து மேக்ஸ் கொடுங்க. மேக்ஸ் கொடுத்தோடனே ஈடிஹெச் வந்து ஆகும். இங்கே வந்துடும், எங்கே பைனான்ஸ் வெப்3 வாலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அந்த ப்ரிவியூ பேஜெல்லாம் காட்டுது. நெட்வொர்க் வந்து ஆர்பிட்டம் 1 நெட்வொர்க்கு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே வியூ ஹிஸ்ட்ரின்னு வந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து உக்காரத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் வித்ட்ராவல் வந்து அங்கே காட்டுது, ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகேங்களா, அப்படியே பேக் வந்துட்டு உங்களுடைய வெப்3 வாலெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டாலர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. $28 இருக்குது ஆக மொத்தம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா கீழே வந்து ஈடிஹெச் வந்து ஒன்றும் உக்காரல. ஓகேங்களா, ஈடிஹெச் வந்து உக்கார வரையும் ஜஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோம் பேஜில் பாருங்கள் ஜாயின் ஃபஸ்ட்டு மெகா ட்ராப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஸ்லைடு இந்த தள்ளினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ZK லிங்க் நோவான்னு வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வெர்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே மொத்தம் 5 டாஸ்க் இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்தையும் நான் வந்து 1 by 1 வந்து ஸ்லைட் பண்ணி காட்டிட்டேன். ஓகேங்களா, இந்த 5 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுனாக்கா ஒரு $13 நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டெபாசிட் நவ் அதை கிளிக் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு டெக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா இது வந்து ஃப்ரம் வந்து எத்திரியம் நெட்வொர்க் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஏதோ மாற்றணும், ஆர்பிட்டம் 1 நெட்வொர்க்காக மாற்றணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். எதோட கனெக்ட் பண்ணாக்கா பைனான்ஸ் வெப்3 வாலெட்டோட கனெக்ட் பண்ணணும். கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருங்க, ரிஸ்க் வார்னிங் அதை கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்பிட்டம் 1 நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்போதும் அங்கே வந்து கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி கேட்கும். அக்ரி வந்து கொடுத்துருங்க. டூ 3 டைம் வந்து எனக்கு இது வரைக்கும் கேட்டிருக்கு. ஓகேங்களா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். ஓகே, திருப்பி வந்து சேஞ்ச் வாலெட் நெட்வொர்க் ஆர்பிட்டம் நெட்வொர்க் அதை கிளிக் கொடுங்க. ஒரே இடத்துல இத்தனை டைம் வந்து மாற்றி கேட்டுகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து மாற்றி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்கார வச்சிச்சு. ஓகேங்களா, ஆர்பிட்டம் மெயின் நெட்டில் ஈடிஹெச் கீழே வந்து ZK லிங்க் நோவா. ஓகேங்களா, இப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குது 0.004 இருக்குது. அதில் வந்து நான் எவ்வளோ டைப் பண்ண போகிறேன்னா 0.00227. ஓகேங்களா, அந்த அளவுக்கு நான் வந்து ZK லிங்க் நோவாக்கு நான் ஃப்ரிட்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா, கீழே கண்டினியூ இருக்குது பாருங்கள். கீழே அந்த கண்டினியூ வந்து கிளிக் கொடுங்க. சாரி 8
கீழே வந்து டெபாசிட் கொடுங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய வெப்3 வாலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஓகேங்களா, இது வந்து கேஸ் ஃபீஸ் எவ்வளோ போதும் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. அதனால் வந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். 1 சென்ட் வந்து போகுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 1 சென்ட் போகுது. இதுக்கு வந்து ஓடிபி போடணும். நீங்கள் வந்து மெயில் ஓடிபி இல்லை வந்து கூகுள் ஆத்தரைசர் வந்து இருந்தால் போடுங்க. இப்போ நான் மெயில் ஓடிபி வந்து போட்டுடுறேன். என்னுடைய மெயில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். மெயிலுக்கு வந்து ஓடிபி வந்து காப்பி பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, மெயில் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட்டர் இது பார்த்திங்கனாக்கா பிளாக்காக தான் காட்டும். உங்களுக்கு வந்து இந்த விண்டோ தெரியாது, பிளாங்காக இருக்கும். ஓகேங்களா, காப்பி பண்ணிட்டேன். இதையும் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். முதல் டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, முதல் டாஸ்க்கு ஃப்ரிட்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகுதுனாக்கா ஜஸ்ட் ஒரே 1 சென்ட் மட்டும் தான் ஃப்ரிட்ஜ் டாஸ்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ எங்கேருந்து போகுது, ஃப்ரம் ஆர்பிட்டம்லேருந்து டு ZK லிங்க்குக்கு போகுது. ஓகேங்களா, இதுக்கு வந்து டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கினாக்கா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த 2 மினிட்ஸ் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த ZK லிங்க் நோவா மிஷன் டாஸ்க் இருக்குங்களா, அங்கே போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், வெரிஃபை ஆகிடும். இன்னும் டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகலை, இன்னும் ஃப்ரிட்ஜிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, இது பண்ணாக்க நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ட்ராப் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $50 கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து இன்ட்டு மார்க் இருக்குது, அந்த இன்ட்டு மார்க்கை கட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து ZK லிங்க் நோவாவுக்கு மாறிடுச்சு. கீழே வந்து ஆட் டு ZK நோவான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறதுனா கூட கொடுங்க. கீழே இருக்க பாருங்கள், அப்படின்னா கூட விட்டுருங்க. கீழே வந்து வெரிஃபை டாஸ்க் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டாஸ்க் 1 வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்து 2, 3, 4 இருக்குது. கடைசியாக வந்து 5 டாஸ்க் போயிடுங்க. டேரெக்டாக வந்து 5 டாஸ்க் போயிடுங்க. என்ன காரணம் பார்த்திங்கனாக்கா அது $5 வந்து ஸ்வாப் பண்ணணும், USDC-யாக மாற்றணும். ஸோ அதனால் வந்து ஸ்வாப்பிங் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இருக்கிற டாஸ்க்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு 0.0028. இதில் வந்து ஒரு $5 வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுங்கள். 0.001716 போட்டிருக்கேன். 17 நான் வச்சுங்க. 17 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 5.30 சென்ட் வரும். ஓகேங்களா, இது வேரியேஷன் ஆகும். ETS வந்து ரேட் ஏறிச்சுனாக்கா உங்களுக்கு இன்னும் கம்மியாக கூட போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்வாப் பண்ணுறேன். இந்த ஸ்வாப்புக்கு பார்த்திங்கனாக்கா 2 சென்ட் ஃபீஸ். ஓகேங்களா, இதுக்கும் வந்து ஓடிபி வரும். ஓகேங்களா, நான் வந்து மெயில் ஓடிபி ப்ளஸ் வந்து கூகுள் கோடு இது ரெண்டும் போட்டால் தான் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, அகைன் வந்து நான் மெயிலில் இருக்கிற ஓடிபி வந்து எடுத்துன்னு வந்துடுறேன். பேக் போய்ட்டு வெரிஃபை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே திருப்பி அகைன் வந்து ஓடிபி வந்திருக்கு. ஒவ்வொரு டைம் ஓடிபி போகிற மாதிரி இருக்கும். யாருன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தாங்கனாக்கா ஜஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி டக்கு முடிஞ்சிடும். இது மாதிரி மெயில் ஓடிபி வச்சுருந்தா ஒவ்வொரு டைம் மெயில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து கூகுள் கோடு. இந்த கூகுள் கோடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா வந்து பிளாங்காக கருப்பு கலரில் தான் தெரியும் டிஸ்பிளே. ஓகே, கோடை வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து அதையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட். ஓகேங்களா, 2வது டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு எவ்வளோ இருக்குது, 2 சென்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்கு வந்து 1 சென்ட் ஃப்ரிட்ஜ் பண்ணதுக்கு இதுக்கு வந்து 2 சென்ட் போயிருக்கு. ஓகேங்களா, இதையும் கட் பண்ணுங்கள். இந்த பேஜை கட் பண்ணிட்டு கீழே வந்து வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் கொடுத்தோன்னே டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிடும். இங்கே பார்த்துங்க, 2 டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. மொத்தம் 5 டாஸ்கில் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 3வது டாஸ்க். ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படினாலும் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 3வது டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ZKன்னு வருது பார்த்தீங்களா, ZK டெக்ஸ்ன்னு ஸ்டேக் பண்ணுறது, அது வந்து ஓப்பன் பண்ணுறேன். சில டெக்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் நிதானமாக தான் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நல்லா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா தான் நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே வந்து கனெக்ட் வாலெட்டை கிளிக் கொடுத்து நீங்கள் பைனான்ஸ் வெப்3 வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கனெக்ட் பண்ண உடனே உங்கள்கிட்ட பேலன்ஸ் காட்டும். நம்ம வந்து அங்கே 5.29 சென்ட் ஒருத்தில் ETH வந்து டாலராக மாற்றி வச்சுருக்கோம். அதில் வந்து 0.1. ஓகேங்களா, அப்ரூவ் USDC கொடுக்குறேன். 0.1ங்க, நல்லா வச்சுங்க. 0.1 கீழே வந்து அப்ரூவ் USDC அதை கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து திருப்பி அகைன் மெட்டாமாஸ்க் பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் விஸ்க் போகும். மொத்தம் 76 சென்ட் இதுக்கு. ஓகேங்களா, 76 சென்ட்டு கிட்டத்தட்ட INRல ஒரு 60 ரூபா. ஓகேங்களா,
இதுக்கு தான் அதிகமாக நான் வீஸ் போகுது. ஓகேங்களா? திருப்பி அகைன் மெயில் ஓடிபி கூகுள் கோடு இது ரெண்டுத்தையும் நான் போட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். மெயில் கோடு வந்து காப்பி பண்ண போகிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். கோடு வந்துச்சு. ஓகே, காப்பி. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த கோடை வந்து இங்கே வந்து திருப்பி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து கூகுள் கோடு அதையும் காப்பி பண்ணியாச்சு. இப்போ அதை போட்டுடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து யூஎஸ்டிசி வந்து அப்ரூவ் தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஃபார் அப்ரூவல் அது ஓகே, அப்ரூவல் வந்து ஆகிடுச்சு. அடுத்தது வந்து டெபாசிட் யூஎஸ்டிசி இங்கே 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து கம்மியாக தான் போகும் கேஸ் ஃபீஸு. ஃபஸ்ட்டுக்கு வந்து 76 சென்ட்டு, இதுக்கு வந்து ஜஸ்ட் 1 சென்ட் மட்டும்தான், ஒரு 82 பைசா தான். ஓகேங்களா? இதையும் கிளிக் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து மெயில் ஓடிபி கூகுள் கோடு ரெண்டுத்தையும் போடணும். ஓகே, இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்கள், கீழே வந்துச்சு பாருங்கள், டெபாசிட் சப்மிட்டட் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கீழே போய் வெரிஃபை டாஸ்க்கு ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் கொடுத்தோன்னே இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 out of 3. ஓகேங்களா? 3 out of 5 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லேயர் பேங்க் டெபாசிட். ஓகேங்களா? இந்த லேயர் பேங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து உங்கள் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணோம். Web3 வாலெட்டோட சைடில் வந்து ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், ஒரு 3 கோடு இருக்குங்களா? அந்த கோடை வந்து டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 3 கோடை டச் பண்ண உடனே கீழே வந்து உங்களுக்கு வந்து நிறைய நெட்வொர்க் வந்து காட்டும். லீனியா, ஸ்க்ரோலு, மாண்டா. அதில் வந்து ZK லிங்க் நோவாவை கிளிக் கொடுத்துட்டு திருப்பி அகைன் வந்து கனெக்ட் வாலெட்டுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? திருப்பி அந்த 3 கோடை கிளிக் பண்ணி கனெக்ட் வாலெட்டு கொடுங்க. அதில் வந்து பைனான்ஸ் Web3 வாலெட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே போயிட்டு நீங்கள் வந்து ETH வந்து இதில் வந்து கொஞ்சம் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக சப்ளை பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து கேஸ் ஃபீஸ் வந்து அதிகமாக போகும். ஓகே, வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே போயிட்டு பாருங்கள், இதில் வந்து USDC இருக்கும், USDT இருக்கும், WBTC இருக்கும். இதில் பாருங்கள் ETHன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் கொடுங்க. இதில் 0.0001. ஓகேங்களா? நல்லா வச்சுங்க. 0.0001 கொடுத்துட்டு சப்ளை கொடுங்க. இதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து $2 போகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1.94 சென்ட் வந்து போகுது. கிட்டத்தட்ட $2 போகுது. இதுக்கு வந்து என்னுடைய மெயில் ஐடி கோடு ப்ளஸ் வந்து கூகுள் கோடு ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 2 கோடும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சப்ளை வந்து ஆகுது. சப்ளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இன்ட்டு மார்க்கை கொடுத்து மேலே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு வெரிஃபை டாஸ்க் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டோட்டலாக நம்ம எவ்வளோ டாலர் கொண்டு வந்தோம்? $13 கொண்டு வந்தோம். நல்லா வச்சுங்க. இப்போ வந்து கடைசி டாஸ்க்கு 4 out of 5 ஆகிடுச்சு. கடைசி டாஸ்க் வந்து ஆட் லிக்விடிட்டி. ஓகேங்களா? அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே கனெக்ட் வாலெட். ஓகேங்களா? இதில் வந்து மேலே டர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பைனான்ஸ் Web3 வாலெட் நான் வச்சுங்க. பைனான்ஸ் Web3 வாலெட் தான் கிளிக் கொடுக்கணும். நான் தவறாக வந்து மெட்டாமாஸ்க் கிளிக் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதெல்லாம் மாற்றிட்டேன். ஓகேங்களா? கீழே வந்தோன்னே இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட டாலர் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 5.19 சென்ட் இருக்குது. அதில் 0.1 வந்து நம்ம வந்து சப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரே ஒரு சென்ட்டை தான் நம்ம சப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு எவ்வளோ பீஸ் போகுது? கிட்டத்தட்ட 72 சென்ட்டு. இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $60 போகுது. ஓகேங்களா? இதுக்கும் அதே மாதிரி என்னுடைய மெயில் ஓடிபி ப்ளஸ் வந்து கூகுள் கோடை கொடுக்கணும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். 2 நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாஸ்க்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏர்ட்ராப் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கணும். பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஏர்ட்ராப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இதையும் முடிஞ்சளவுக்கு எல்லோரும் பண்ணிடுங்க. டோட்டலாகவே வந்து ஒரு $2-3 தான் செலவாகும். ஓகேங்களா? அங்கே அதிகமாக போகிற மாதிரி தான் காட்டும். ஆனால் அவ்வளோலாம் போகிறதில்ல. நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கேஸ் ஃபீஸ் கொஞ்சம். ஓகேங்களா? இப்போ வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டெபாசிட் வரும். ஓகேங்களா? டெபாசிட் USDCன்னு வருது பாருங்கள், அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தாக்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ பீஸுன்னு வந்து காட்ட திருப்பும் Web3 வாலெட்டில் கேஸ் ஃபீஸு.
இதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1.35 சென்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 ரூபா கிட்ட போகுது. ஓகேங்களா, அதையும் கிளிக் கொடுங்க. திருப்பி அகைன் வந்து என்கிட்ட வந்து மெயில் ஓடிபி ப்ளஸ் வந்து கூகுள் கோடு இரண்டுத்தையும் நான் கேட்கும். இரண்டுத்தையும் நான் போட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியலனாக்கா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, கோடு வந்து போட்டாச்சு. அடுத்தது கூகுள் கோடு, அதையும் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேங்களா, மேலே வந்து வரும் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேங்களா, டெபாசிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதையும் இன்ட்டு மாதிரி கிளிக் கொடுத்துட்டு வெரிஃபை டாஸ்க் வந்து கொடுக்குறோம். கொடுத்த உடனே அந்த டாஸ்க்கும் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேங்களா, டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ செலவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $2-3 தான் செலவாக இருக்கும். பேலன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து USDC ஒரு $5 மேலே இருக்கும். ஓகேங்களா, நல்லா வச்சுங்க. ப்ளஸ் ZK லிங்க் நோவாவில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $4-5 இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு $7-8 வந்து மீந்துடும். ஓகேங்களா, அதனால் வந்து இதை மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கிட்ட வந்து ETH வந்து பார்த்திங்கன்னா ZK லிங்க் நோவாவில் வந்து 3.19 சென்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு $5 இருக்குது. டோட்டலாக வந்து $8. ஓகேங்களா, நம்ம செலவு பண்ணதை பார்த்தோம்னாக்கா இங்கே கொண்டு வந்ததே வந்து நம்ம வந்து ஒரு $8 $9 தான் கொண்டு வந்தோம். ஆனால் அப்படியே தான் இருக்குது காசு. ஓகேங்களா, நீங்கள் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து எவ்வளோ கிடைக்குனாக்கா ஒரு ஒரு $5,000 கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செலவு பண்ணுறது $5 கூட வச்சுங்க. மேக்ஸிமம் $5 ஆகாது. நல்லா நான் வச்சுங்க. ஒரு $10 கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செலவாகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு $2-3 தான் செலவாகும். இதுக்கு முன்னாடி ZKன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் வந்து பைனான்ஸில் தந்தாங்க. பைனான்ஸ் எத்திரிவாலெட்டில் ஒருத்தருக்கு வந்து மினிமம் வந்து ஒருத்தருக்கு வந்து $40 $50 வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி இதுவும் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து 15ஆம் தேதி வந்து எண்ட் ஆகுது. அதுக்குள்ளே எல்லோரும் முடிச்சிருங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.